ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேருக்கு தலையில் அடிக்கடி நீர் கோர்த்துக்கிறோம் இல்லையா? அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் அண்ட் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு பழங்கால வைத்திய முறையை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது செய்கிறதுக்கு நமக்கு சில இலைகள் தேவை. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு துண்டு விரிச்சுக்கணும். அதுக்கு மேலே 2 ஆமணக்கு இலை வைக்கணும். அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா நொச்சி இலை, யூக்காலிப்டஸ் இலை, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை, அப்புறம் துளசி, இது எல்லாமே வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா கங்குகள் எடுத்து போடணும். போட்டு அதுக்கு கங்குகள் எடுக்கலாம். நீங்கள் சிரட்டை யூஸ் பண்ணி கூட கங்குகள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் ஒரு ஆமணக்கு இலையை வச்சுட்டு இந்த வீடியோவில் எங்கள் அப்பா பண்ணுறது மாதிரி இது என்ன பண்ணுங்கள், நல்லா பொதிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த தீயில் அந்த இலைகள் எல்லாமே நல்லா வெந்து சூடாக அந்த துண்டு வழியாக ஆவி வரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் நல்ல சூடு இருக்கும் அந்த துண்டில். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி உங்கள் தலை ஃபுல்லாக எங்கெல்லாம் நீர் கோர்த்துருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒத்தனம் கொடுங்க. தலைக்கு, பெடவிக்கு, நெத்தியிலெல்லாம் ஒத்தனம் கொடுக்கலாம். அப்போ அது நல்லாவே கேட்கும். அதுவும் இல்லாமல் இது ஃபுல்லாக சூடு குறைஞ்சதுக்கப்புறம் ராத்திரிக்கு அதை தலைக்கு வச்சு அப்படியே படுத்துருவாங்க. இப்போ காலையில் எழுந்துக்கும் போது தலையில் இருக்கிற அந்த நீரெல்லாம் நல்லாவே குறைஞ்சி நல்லா சூப்பராக ரிலீஃப் ஆகிருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு பழைய மெத்தட் தான். ஸோ இந்த இலைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அதோட பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு உதவியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கும் சீக்கிரமே ரிப்ளை பண்ணுவேன். அதோடு இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்.